வணக்கம். உங்கள் பேர் என்னங்க? எங்கேருந்து வரீங்க? என்ன ரேங்க்? என்ன டிபார்ட்மெண்ட்? என்னோடய பேர் முருகேசன் பி. கரூர்லேருந்து வரேங்க. நான் இன்று நடந்த கவுன்சிலிங்கில் ஃபாரஸ்ட் வாட்சர் எடுத்திருக்கேன். என்னோடய நேட்டிவ்லேயே எனக்கு கிடச்சிருக்கு, அதான் எடுத்திருக்கேன். உங்களுடைய தரவரிசை என்னங்க? 4063 தரவரிசை 4063. என்ன படிச்சிருக்கீங்க சார்? நான் எம்இ முடிச்சிருக்கேன். எம்இ மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கிறேன். என்னுடைய ஸ்டடி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இன்ஜினியரிங்லேயே என்னுடைய பாதிக்கெல்லாம் போயிடுச்சு. ஆனால் ஒன்ஸ் வந்து கவர்மெண்ட் ஜாப் வாங்கணும் அப்படின்ற ஒரு வெல்லிங் இருந்துச்சு. ஸோ கூடுதலாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம பீப்புளோட கொஞ்சம் இருக்கணும் அப்படின்றக்காக 2020 லாக்டவுனுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணோம் நம்மளுடைய ப்ரிப்ரேஷனை. அப்படியே இப்போ ஒரு 5 இயர்ஸ் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து ஃபாரஸ்ட் வாட்சர் வந்து எடுத்துருக்கிறேன். நான் ஒன்று சொல்லிக்கிறேன். எல்லாருமே வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து கவுண்ட் பண்ணுவாங்க. இத்தனை வருஷம் படிக்கிறான், அத்தனை வருஷம் படிக்கிறான், இன்னும் ஜாப் கிடைக்கல அப்படின்றது. ஸோ இந்த ஒரு தாட் அப்படின்றது வந்து கூடவே கூடாது. ஏன்னா இது வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம், சரிங்களா? நம்ம ஒரு 10th 12th கிடையாது, ஒரு 35 மார்க் எடுத்தோன்னே நம்ம பாஸ் அப்படின்றது கிடையாது. ஏன்னா அவ்வளோ போட்டி இருக்குது. எக்ஸாம் வந்து ஒவ்வொரு வருஷமும் வரதில்லை, சரிங்களா? ஸோ அதனால் வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸை எண்ணி படிக்காதீங்க, நம்பர் ஆஃப் கொஸ்டினை எண்ணி படிங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 160 போட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் எக்ஸாம் போகும்போது நம்ம ஒரு 175 போடணும், இல்லை 180 போடணும். அந்த மாதிரி நம்பர் ஆஃப் கொஸ்டினை எப்போ நம்ம எண்ணி படிக்க ஆரம்பிக்கிறோமோ, ஸோ அப்போ தான் நம்ம சக்ஸஸ் நோக்கி வந்து போகிறோம், சரிங்களா? எல்லாருமே டிமோட்டிவேட் பண்ணுவாங்க. நீ டிகிரி முடிச்சிட்ட, இன்னும் எவ்வளோ நாள் தான் இந்த டிஎன்பிசி கட்டியாலே போகிற அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்றது வெளியூருக்கு புரியாது, சரிங்களா? அதான் ஒரு மாசான ஒரு எக்ஸாம். அவ்வளோ பேர் 18 லட்சம் பேர் இப்போ லாஸ்ட் டைம் எழுதுனாங்க. அதில் நம்ம முந்தி வரணும் அப்படின்னா நிறைய விமர்சனங்களை ஏற்று தான் ஆகணும். ஸோ எல்லாத்துக்கும் தயாராக தான் வந்து வரணும். இன்னொன்று பார்த்திங்கன்னா போட்டித் தேர்வுன்னு வந்துட்டாலே தொடர் செயல் தாங்க வெற்றியினுடைய சூத்திரமே. தொடர் செயல் இருக்கணும். இன்றைக்கி நான் ஒரு 3 மணி நேரம் படிச்சிட்டேன், 5 மணி நேரம் படிச்சிட்டேன் அப்படின்னா போதாது. நாளைக்கு அதை நம்ம கண்டினியூ பண்ணுறோமா? ஸோ எவ்ரிடே அந்த 3 மணி நேரம் 4 மணி நேரத்தில் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுறோமா அப்படின்றதுலையும் நம்மளுடைய சக்ஸஸ் வந்து இருக்குது. ஸோ ஸ்டார்ட் அப்படின்றது வந்து எல்லாத்தாலையும் முடியும். ஆனால் அதை கண்டினியூ பண்ணுறது அப்படின்றது சில பேர்த்தாலாம் முடியும். ஸோ அதுதான் இருக்கணும். நீங்கள் 200க்கு எத்தனை கேள்விகள் போட்டிங்கன்னா? நான் 200க்கு 165 வினாக்களுக்கு விடையளிச்சிருக்கேன். எனக்கு வந்து ஜேஏ கிடைக்கல. பார்த்திங்கன்னா மெமோ வந்துச்சு, ஆனால் அதுக்கு முன்னாடியே வேகன்சி ஃபில் ஆயிடுச்சு, நீங்கள் வர வேணாம் அப்படின்ட்டாங்க. ஆல்சோ டைப்பிஸ்ட் நான் வச்சுருக்கிறேன். டைப்பிஸ்ட் 2 கேட்டகரியில் வந்து வர்றேன். அதுக்காகவும் கவுன்சிலிங் வந்தேன். ஏப்ரல் 9 அன்றைக்கி வந்தேன். அதுவும் எனக்கு கிடைக்கல. அதுக்கப்புறம் தான் வந்து ஃபாரஸ்ட்டில் இன்றைக்கி நான் வாட்சர் வந்து எடுத்துருக்கிறேன். இது உங்களுடைய எத்தனாவது முயற்சி இந்த தேர்வுங்க? நான் 2020 ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் 2022 குரூப் 4 எழுதினேன். ஆல்சோ குரூப் 2 எழுதினேன். அப்படி பார்க்க போனால் இது என்னுடைய 2வது குரூப் 4. இது வந்து என்னுடைய மைல் ஸ்டோன் அப்படின்றது கிடையாதுங்க. அடுத்தடுத்த எக்ஸாம் நோக்கி நாங்கள் வந்து தயாராகிட்டு தான் இருக்கிறோம், சரிங்களா? எல்லாருமே வந்து நான் போட்டித் தேர்வுகளுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். குரூப் 4க்கு தான் நான் படிக்கிறேன், குரூப் 2க்கு தான் நான் படிக்கிறேன் அப்படின்லாம் இங்கே ஒன்றுமே கிடையாதுங்க. நீங்கள் குரூப் 1 சிலபஸாக தான் காமனாக நீங்கள் குரூப் 1 டெப்த்துக்கு நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா எந்த எக்ஸாம் இருந்தாலும் எழுதலாம். ஸோ அதனால் நீங்களே உங்கள் அறிவுக்கு வந்து ஒரு எல்லையை போடாதீங்க. இவ்வளோ தான் நான் படிப்பேன், அவ்வளோதான் நான் படிப்பேன் அப்படின்னு வந்து நீங்கள் இருக்காதீங்க. ஃபுல்லாக நீங்கள் குரூப் 1 ரேஞ்சுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டீங்க அப்படின்னா எல்லா எக்ஸாமே நீங்கள் வந்து இது பண்ணலாம். இப்போ நான் கூட இப்போ லாஸ்ட் டைம் குரூப் 2A எழுதிட்டு தான் வந்திருக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு குரூப் 4 கிடச்சிருக்கு. வரக்கூடிய குரூப் 1 எக்ஸாமுக்காக நான் தயாராகிட்டு இருக்கிறேன். ஸோ அடுத்த லெவல் வந்து பயணிக்கு தான் வந்து போகிறோம். போன குரூப் 4ல் எத்தனை கேள்விகள் போட்டிங்கன்னா? போன குரூப் 2 அப்படின்றது வந்து 2022 நான் எழுதினேன். பார்த்திங்கன்னா அப்போதைக்கு எனக்கு அவ்வளோ அவேர்னஸ் இல்லை. இருந்தாலும் பார்த்திங்கன்னா 237 மார்க்கு, அதாவது நீங்கள் ஒரு 157 58 வினாக்கள் நான் போட்டேன். ஆனால் அப்போது இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணிட்டு தான் வேலை கிடச்சிருக்கும் அப்படின்றது வந்து எனக்கு அப்போதைக்கு வந்து எக்ஸாம் டைமில் புரியல. இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணி படிச்சுருந்தா நம்ம வந்திருப்போமே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஜாலியாக போய் எழுதினேன். ஃபஸ்ட்டு குரூப் 4 எக்ஸாம்னால ஜாலியாக போய் எழுதினேன். எழுதிட்டு வந்ததுக்கப்புறம் ஆஹா இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணிக்கலாமே அப்படின்னு வந்து நினச்சேன். ஓகே, இப்போ என்னுடைய ப்ரிப்ரேஷன் இதெல்லாம் நான் சொல்லிடுறேங்க. பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு அகாடமி பேஸ் பண்ணி பார்த்திங்கன்னா சரித்திரம் ஐஏஎஸ் அகாடமி தாந்தோன்றிமலையில் 2021 ஒரு 1 இயர் அங்கே வந்து நான் படித்தேங்க. ஒரு ஃபவுண்டேஷன் எனக்கு வந்து கிடச்சிது. ஸோ கிளாஸஸ் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா ஒரு ஃபவுண்டேஷன் அப்படின்றது வந்து நமக்கு வந்து அங்கே வந்து கிடைக்கும். உங்களுக்கு வந்து கான்செப்ட்ஸுவலாக அங்கே தான் சொல்லி தருவாங்க. நீங்கள் ஒரு டெக்ஸ்ட் புக் வச்சு வீட்டில் படிச்சுக்கலாம். பட் கான்செப்ட்ஸுவலாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் இனி வரக்கூடிய இந்த குரூப் 2 குரூப் 1 ஸ்டாண்டர்ட் கொஸ்டினுக்கு நம்ம அணுக முடியும். ஏன்னா எல்லாமே ஸ்டேட்மெண்ட் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, கூற்றுக்காரனை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நீங்கள் வந்து ஆன்லைனில் படிச்சிங்கன்னா வேலைக்கே ஆகாது, சரிங்களா? கான்செப்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து
அகாடமி போய் படிக்க முடிஞ்சால் அகாடமி போங்க, இல்லை அப்படின்னா யூடியூப் பார்த்து இது பண்ணுங்கள், இல்லைனா யாராவது நல்லா தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க. ஆனாலும் இன்னமும் நான் ஒரு அண்டர்லைன் பண்ணி ஒரு 1 மார்க் தான் படிப்பேன் அப்படின்னா இனி வரக்கூடிய எக்ஸாம்ஸில் வந்து கண்டிப்பாக முடியாதுங்க. ஏன் அப்படின்னா கட் ஆஃப் வந்து எங்கேயோ போயிட்டுருக்குது. நான் ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் கட் ஆஃப் அதிகரிச்சு தான் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு கொஸ்டின் ஸ்டாண்டர்டாகவும் இருக்குது. நம்ம வந்து அந்தளவுக்கு நம்மளை வந்து பூஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ அகாடமி அல்லது நீங்கள் ஏதோ ஒரு கிளாஸ் அப்படின்றது உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் வந்து சொல்ல வரேன். தென் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து செல்ஃப் ப்ரிப்ரேஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அகாடமி அல்லது யூடியூப்போ ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் தாக்கட்ட முடியும், அதுக்கப்புறம் முடியாது. ரிமைனிங் டைமில் ஃபுல்லாக வந்து நம்மளுடைய செல்ஃப் ஸ்டடி தான் இருக்கணும். உங்களுடைய படிப்பு அப்படின்றது வந்து சாயந்தரம் ஒரு 2 மணி நேரம் படிப்பேன், காலையில் ஒரு 2 மணி நேரம் படிப்பேன் அப்படி இல்லாமல் எப்பப்போ டைம் கிடைக்குதோ அப்பப்போலாம் படிங்க. சரிங்களா? ஒரு ட்ராவலில் இருக்கும்போது படிங்க, எப்போ டைம் இருக்கோ அப்போ படிங்க. நீங்கள் ஃபோனில் வந்து நேரத்தை செலவிறீங்க அப்படின்னா ஏதாவது புரோஜனமாக ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன், இப்போ வந்து ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டை பற்றி நீங்கள் கேட்குறீங்க, அது எந்த வருஷம் வந்திருக்கும் அப்படின்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி சிபிஐ பற்றி நியூஸ் பார்க்கும்போது சிபிஐயில் வந்து இப்போ இது எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க, இதுக்கான ஆக்ட் என்ன, இல்லை எத்தனை மெம்பர்ஸ் இருப்பாங்க, அவங்களுடைய டென்யூர் என்ன, இந்த மாதிரி நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் யோசிக்க தான் உங்களால் வந்து இது பண்ண முடியும். ஸ்டாண்டர்டாக இல்லாமல் ஒரு டைனமிக்காக நீங்கள் அந்த அறிவு பசி அப்படின்றத வந்து நீங்கள் தடை போடாமல் நிறைய தேடுங்க, நிறைய படிங்க, கண்டிப்பாக எல்லாத்துலையும் சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி செல்ஃப் ப்ரிப்ரேஷன் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் டெஸ்ட் அப்படின்றது மிக மிக முக்கியமானது. நான் இந்த 2022 குரூப் 4 சொன்னேன், அதுக்கு நான் ஒரு டெஸ்ட் கூட வெளியில் போட்டு பார்த்ததே இல்லைங்க. ரியலி நான் உண்மையிலே சொல்கிறேன். ஏன் அப்படின்னா டெஸ்ட் எழுதுகிற 3 மணி நேரம் நமக்கு வேஸ்ட்டு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அந்த 3 மணி நேரத்தில் நான் புதுசான விஷயங்கள்லாம் படிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அதான் வந்து ஒரு என்னுடைய முட்டாள்தனம் நான் சொல்லுவேன். டெஸ்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நம்ம எங்கே தப்பு பண்ணுறோம், எந்த ஏரியாவில் நமக்கு சுத்தமாக தெரியல அப்படின்றத டெஸ்ட் மட்டும் தான் காமிச்சு கொடுக்கும். அதனால் டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? நீங்கள் ஒரு இடத்துல உட்காந்து, அதுவும் வந்து ஆஃப்லைன் டெஸ்ட் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு 100 பேர்த்த நீங்கள் உட்காந்து எழுதணும், அந்த 3 மணி நேரத்துக்கு எழுதி முடிக்கணும். அங்கேயே எவல்யூஷன் பண்ணுவாங்க, உங்களுடைய ரேங்க் என்னன்னு தெரியும். சரிங்களா? அங்கேயே உங்களுடைய போட்டி வந்து ஆரம்பிக்குது. அதனால் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிளாஸ், 2வது செல்ஃப் ப்ரிப்பரேஷன், 3வது டெஸ்ட், இது 3 இருந்தால் சக்ஸஸ் உங்களுது. நோட்ஸ்லாம் எடுத்தீங்களா சார்? நோட்ஸ் கண்டிப்பாங்க. என்னுடைய இது பார்த்தீங்கன்னா நான் எழுதிக்கிட்டே இருப்பேன். என்னுடைய சைல்டுலேருந்து நான் அப்படி தான். பேனா வந்து என் கையில் இருந்துக்கிட்டே இருக்கும், நான் எழுதிக்கிட்டே இருப்பேன். ஈஸியாக புரியுத கூட நான் பேப்பரை எழுதி தான் வச்சுருப்பேன். இப்போ இந்தியன் பாலிட்டி அப்படின்னு வச்சுங்களேன், பாலிட்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நோட் வச்சுருப்பேன். என்கிட்ட வந்து டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற விஷயமா இருந்தாலும் சரி, அதை தூக்கி அங்கே எழுதுவேன். இந்த மாதிரி ரைட்டிங் அப்படின்றது வந்து ஒரு துண்டு சீட்டு கிடச்சா கூட அதில் ஏதாவது ஒன்று எழுதி வச்சுக்குவேன். அப்புறம் வந்து மறக்கக்கூடிய விஷயங்கள் அது எல்லாத்தையும் ஒரு தனியாக ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கிறது, அப்பப்போ வந்து ரிவிஷன் பண்ணிக்கிறது. ஸோ நோட்ஸ் அப்படின்றதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். மனப்பாடம் பண்ணிங்களா, புரிஞ்சு படிச்சிங்களா? இல்லை, இது போட்டித் தேர்வுன்னு வந்துட்டால் மனப்பாடத்துக்கு வேலையே கிடையாதுங்க. சரிங்களா? ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஒரு 10th எஸ்ஏ மனப்பாடம் பண்ணோம், அந்த காலகட்டம் வேறு. ஆனால் இதை வந்து புரிஞ்சு படிக்கணும். இப்போ எக்கனாமி அப்படின்னா ரொம்ப புரிஞ்சு படித்தா தான் அதில் கேட்கக்கூடிய 5 அல்லது 10 கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா எல்லாமே வந்து டைனமிக் சப்ஜெக்ட், கரண்ட் அஃபேர்ஸோட லிங்க் பண்ணி வர்றது. இன்றைக்கி வந்து நம்மளுடைய ஜிடிபி என்ன லெவல் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க, பணவீக்கம் என்ன லெவல் இருக்குது கேட்பாங்க. ஸோ அதனால் நியூஸ் பேப்பர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அன்றாட நாட்டில் என்ன நடக்குதோ அது கூட உங்களை லிங்க் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா? வெறுமனே டெக்ஸ்ட் புக்கை மட்டுமே படிச்சுட்டு இருந்தால் கட் ஆஃப்குள்ளே போக முடியாது. ஸோ அதையும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னுடைய லாஸ்ட் குரூப் 4க்கு ரொம்ப என்னுடைய சக்ஸஸுக்கு மிக முக்கிய காரணம் என்னென்னா கரண்ட் அஃபேர்ஸ்னு சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து 2023 நவம்பரில் நோட்டு போட்டு எழுத ஆரம்பித்தேங்க. ஒவ்வொரு நாளும் எழுதுவேன். எக்ஸாம் வரைக்குமே கரண்ட் அஃபேர்ஸ் ஒவ்வொரு நாளைக்கும் நான் கரண்ட் அஃபேர்ஸ் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணேன். எனக்கு ரொம்ப அது வந்து ஹெல்ப் பண்ணிச்சு. கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது இங்கே நம்ம ஒவ்வொரு கொஸ்டினோடைய வேல்யூ அப்படின்றது வந்து நமக்கு தெரியும் இங்கே என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. இந்த போட்டியில் முந்துறதுக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். தேர்வு அறையில் ஏதோ தவறுகள் செஞ்சீங்களாண்ணே எக்ஸாம் ஹாலில்? ஃபஸ்ட்டு குரூப் 4ல் தவறுகள் செஞ்சேன், டபுள் ஸ்டடிங் பண்ணினேன். அதனால் எனக்கு சில மார்க்ஸ்லாம் டிடெக்ட் ஆச்சு. இந்த டைம் வந்து நான் நிறைய டெஸ்ட்டு போட்டு பார்த்தேங்க. குளித்தலைட்ட 5AS அகாடமியில் ஒரு டெஸ்ட் போட்டு பார்த்தேன், சேலஞ்சு டெஸ்ட் பேட்சஸ் ஜாயின் பண்ணி. அதனால் எனக்கு அந்த OMRயில் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் அப்படின்றது இல்லை. இன்னொன்று, நம்ம வந்து லைஃபுக்காக எக்ஸாம் எழுத போகிறோம், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன் அப்படின்னா, நம்ம உட்காரும்பொழுது அந்த சேர் வந்து ஒரு அன்னியூனாக இருக்கும். ஒருத்தங்க அந்த சைடு உட்காந்துருப்பாங்க, அவங்க ஏதாவது சஃபில் பண்ணும்போது ஒரு கோடு போகிறதுக்கோ அல்லது வந்து ஒரு மார்க் பண்ணுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் உட்காரும்போது உங்கள் டெஸ்க் வந்து சரியாக இருக்கா, டேபிள் நல்லா இருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஸோ அப்படி அன்னியூனாக இருக்குது அப்படின்னா உடனே இன்விஜிலேட்டர் சொல்லி அதை கரெக்ட் பண்ணிக்கணும். ஒரு கல்லோ இல்லை ஏதோ ஒன்று வச்சு கரெக்ட் பண்ணிக்கணும், இல்லை டேபிளை கூட மாற்றிக்கணும். ஏன் அப்படின்னா அது லைஃபு.
சரிங்களா. அதனால் அதை பார்த்துக்கணும். இன்னொன்றுங்க, அங்கே வர இன்விஜிலேட்டர் வந்து இதை பற்றி தெரிஞ்சிருக்காரா இல்லையா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஏன்னா யார் வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்க நம்ம டோட்டலாக ஏபிசி எவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணி எழுதுவோம் பார்த்தீங்களா. அது எல்லாமே வித்தின் அந்த 3 மணி நேரத்துக்குள்ளே பண்ணணும் அப்படின்னு ஒரு இன்விஜிலேட்டர் சொன்னார், என்கிட்ட வந்து சொன்னார். பட் அப்படி கிடையாது. டிஎன்பிசி என்ன சொல்கிறாங்க, எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் அதுக்கு நமக்கு ஒரு 15 மினிட்ஸ் தர்றாங்க. பட் இன்விஜிலேட்டருக்கு அந்த விஷயம் வந்து தெரியல. அப்படின்ற போது அவர் நம்ம வந்து ப்ரெஷர் பண்ணுறாரு, நீங்கள் என்ன ஏன் வந்து டோட்டல் போடலை அப்படின்னு வந்து ப்ரெஷர் பண்ணுறாரு. ஸோ அப்படிங்கும்போது நமக்கு வந்து கடைசி நேரத்தில் அது ரொம்ப ப்ரெஷர் ஆகும். அதனால் இன்விஜிலேட்டருக்கு புரியல அப்படின்னா நீங்கள் தான் சொல்லி புரிய வைக்கணும். ஏன்னா இது நம்மளோட லைஃப் மேட்டர். அதே மாதிரி 9:15 உள்ளே போய் உங்ககிட்ட கொஸ்டின் பேப்பர் கையில் வந்துருச்சான்னு செக் பண்ணுங்கள். ஏன்னா அந்த 15 நிமிஷம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 9:15 9:30 வரைக்கும் கொஸ்டின் பேப்பரில் நீங்கள் ஃபுல்லாக வந்து பார்க்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் நிறைய இடத்துல வந்து 9:30 தான் கொஸ்டின் பேப்பரே கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கொஸ்டின் பேப்பர் பார்க்குறதுக்கு அங்கே ஒரு 5 நிமிஷம் ஆயிரும். டைம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது வந்து நம்மளுடைய போட்டித் தேர்வில் சக்ஸஸ்க்கு வந்து மிக முக்கியமான ஒன்று. எக்ஸாம் ஹாலில் ரொம்ப ரொம்ப நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் ஆஸ்பிரன்ஸுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னென்ன? ஆஸ்பிரன்ஸுக்கு நான் சொல்லக்கூடிய செய்தி வந்து நாளுக்கு நாள் போட்டி அதிகமாகுதுங்க. போட்டித் தேர்வு அப்படின்றது வந்து ஒரு நல்ல விஷயம், சரிங்களா. நம்ம என்ன கோர்ஸ் படிச்சிருந்தாலும் சரி, போட்டித் தேர்வு மூலமாக நம்ம வேலைக்கு போகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு சான்ஸ், அருமையான ஒரு சான்ஸ். போட்டித் தேர்வுக்கு உள்ளே வந்துட்டால் நம்ம வந்து உண்மையாலுமே அதுக்கு வந்து ஹானஸ்ட்டாக நம்ம வேலை பார்க்கணும். நானும் படிக்கிறேன் அப்படின்னு வீட்டில் பணத்தை வாங்கிட்டு ஒரு இன்ஸ்டியூஷனில் கட்டிட்டு நம்ம வாட்டுக்கு அலையக்கூடாது. போட்டித் தேர்வுன்னு ஏன்னா நம்ம ஒரு யூஜி பிஜி முடிச்சுட்டு இங்கே வர்றோம். அப்படிங்கும்போது நமக்குன்னு ஒரு மெச்சூரிட்டி இருக்கும். ஒரு போட்டித் தேர்வுக்கு வந்துட்டோம், காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் வந்து வெரி ஹானஸ்ட்டாக இருக்கணும். இன்றைக்கி வந்து இதை முடிக்கணும் அப்படின்னா அன்றைக்கி முடிக்கணும், இல்லைனா நாளைக்கு முடிக்கணும். சில சூழல் காரணமாக முடிக்கணும்னா நாளைக்கு முடிக்கணும். காம்ப்ரமைஸ் இருக்கக்கூடாது. நம்மளே முட்டாள்தனம் ஆகிக்கூடாது. ஏன்னா நமக்கு பின்னாடி பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க, சப்போஸ் மனைவி மக்கள் எல்லாருமே இருப்பாங்க. எல்லாருமே நம்மளுடைய சக்ஸஸ்க்காக ஏங்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் வந்து அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. நமக்கு ஒரு வாய்ப்பு தராங்க அப்படின்னா முடிஞ்சளவு அதுக்கு நம்ம உண்மையாக உழைக்கணும், சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்துங்க முயற்சி, உழைப்பு, இது இருந்தால் கண்டிப்பாக சக்ஸஸ் வரும். அதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். அது நான் வந்து ஆஸ்பிரண்ட்டுக்கு வந்து சொல்லிக்கிறேன்.